Dear plus one commerce students, good morning. Today in this class, we shall discuss the 5.08 dissolution of partnership. Dissolution of partnership. கூட்டாண்மை கலைப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம். Dissolution of partnership is different from the dissolution of partnership form. ரெண்டு இருக்கு. Dissolution of partnershipனு ஒன்று, டெசில்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபோம்னு ஒன்று. தமிழில் கூட்டாண்மை கலைப்பு, நிறுவன கலைப்பு. ஸோ dissolution of partnership is different from the dissolution of partnership form. It is due to the fact that when the relation present between all partners comes to an end, it is due to the fact that when the relation present between all partners comes to an end, it is known as dissolution of form. When any one of the partner become incapacitated, the partnership comes to an end, but the firm may continue to operate if new partnership is arranged among the partners. அதாவது அனைத்து கூட்டாளிகளுக்கிடையே உள்ள உறவு முறிந்து விட்டதுன்னா அது நிறுவன கலைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து கூட்டாளிகளுக்கும் இடையே நிலவக்கூடிய அந்த உறவு முறிஞ்சு போச்சுன்னா அதை நிறுவன கலைப்புன்னு சொல்கிறோம். கூட்டாண்மை தொழில் ஒரு முடிவுக்கு வந்துடும், அதுக்கு பிறகு தொழில் செய்ய மாட்டாங்க. ஆனால் கூட்டாண்மை கலைப்புங்கிறது எப்படின்னா, யாராவது ஒரு கூட்டாளியை நொடிச்சு போயிருப்பார், திவாலாக இருப்பார், இல்லை விலகியிருப்பார். அதன் காரணமாக ஏற்படக்கூடிய நிகழ்வு. அந்த பழைய கூட்டாண்மை கலைந்து புதிய கூட்டாண்மை உருவாக்கப்பட்டு கூட்டாண்மை நிறுவனம் தொடர்ந்து செயல்படும். இதுதான் அடிப்படையான வேறுபாடு. கூட்டாண்மை கலைப்புனால நிறுவன கலைப்பு ஏற்படாது, ஆனால் நிறுவன கலைப்புனால கூட்டாண்மை கலைப்பு நிச்சயமாக ஏற்படும். டெசில்யூஷன் ஆஃப் ஃபேம், நிறுவன கலைப்பு. Dissolution of firm means dissolution of partnership. On dissolution of firm, partnership business comes to an end. Its assets are realized and the creditors are paid off. The business cannot be continued after the dissolution of firm. நிறுவன கலைப்பு என்பது கூட்டாளிகளுக்கிடையே நிலவக்கூடிய உறவு முறிந்து விடுவதாகும். நிறுவன கலைப்பால் கூட்டாண்மை தொழில் ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த நிறுவனத்தோட சொத்துக்கள் விற்கப்பட்டு கடனீந்தோர் கணக்குகளில் தீர்க்கப்படும். அதுக்கு பிறகு தொழில் நடக்காது. எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், A, B and C are partners in a business. If all the three partners decides to dissolve it, it is known as dissolution of firm. A, B, C மூணு பேருமே கூட்டாளிகள். அந்த மூன்று கூட்டாளிகளுமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தொழிலை நடத்த வேண்டாம், நடத்தின வரைக்கும் போதும், தொழில் நிறுவனத்தை கலைச்சிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஒரு தீர்மானிக்கிறாங்க. அப்போ பிஸ்னஸை நிறுத்திக்கிறாங்க. அது நிறுவன கலைப்பு. டெசில்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மை கலைப்பு. Dissolution of partnership means the termination of original partnership agreement. Termination of original partnership agreement. A partnership is dissolved by insolvency, retirement, expiry or completion of the term of partnership. The business will continue after the dissolution of partnership. கூட்டாண்மை கலைப்புங்கிறது கூட்டாளிகளுக்கிடையே உள்ள அந்த உடன்பாடு ஒரு முடிவுக்கு வருவதாகும். ஒரு கூட்டாளியோட நொடிப்பின் காரணமாக அல்லது ஒரு கூட்டாளி விலகிறதுனால அல்லது கூட்டாண்மை நிறுவனத்தோட காலம் முடிவு பெறுவதனால இந்த கூட்டாண்மை கலைப்பு ஏற்படும். ஆனால் தொழில் கூட்டாண்மை கலைப்புக்கு பிறகும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், A, B and C are partners in a partnership business. If A retires
B and C can continue the business, which is known as a dissolution of partnership. அதாவது ஏபிசி 3 பேரும் கூட்டாளிகள். இதில் ஏ விலகிக்கிறாரு. அப்போ பியும் சியும் என்ன செய்கிறாங்க, அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துகிறதா, தொழிலை தொடர்ந்து நடத்துகிறதா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனால் பழைய கூட்டாண்மை கலைந்து புதிய கூட்டாண்மை உருவாக்கப்படுகிறது, தொழில் தொடர்ந்து நடைபெறுகிறது. இது கூட்டாண்மை கலைப்பு. The various circumstances leading to dissolution of partnership firm can be summarized by taking the first letters used in the term dissolution. இந்த dissolutionங்கிற வார்த்தையில் ஒவ்வொரு லெட்டருக்கும் எக்ஸ்பேன்ஷன் கொடுக்குறாங்க, அதை அப்ரிவேட் பண்ணுறாங்க. டி மீன்ஸ் டெத் ஆஃப் எ பார்ட்னர், ஐ இன்கெப்பாசிட்டி ஆஃப் எ பார்ட்னர். டெத் ஆஃப் எ பார்ட்னர்னால் உங்களுக்கு தெரியும், கூட்டாளி இறந்து போகிறது. இன்கெப்பாசிட்டி ஆஃப் எ பார்ட்னர், ஐ கூட்டாளிக்கு ஒரு திறமின்மை ஏற்பட்டு போய்விடுவது, திறமின்மை. எஸ் stipulated period of partnership completed in the case of particular partnership. குறிப்பிட்ட கால கூட்டாண்மையில் காலம் முடிஞ்சோடனே கலைக்கப்படும். எஸ் சீரியஸ் மிஸ்கான்டக்ட் ஆஃப் எ பார்ட்னர், கூட்டாளி ஒருவரோட மோசமான ஒழுக்கக்கேடு. ஓ ஆப்ஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட், பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் நோக்கம் நிறைவு பெற்றவுடனே கலைக்கப்படும். எல் லோனாசி ஆஃப் எ பார்ட்னர், பித்துநிலை அல்லது மனச்சமநிலை இழப்பு. யூ அன்அவாய்டபுள் கண்டினியூவஸ் லாஸ், தவிர்க்க முடியாத தொடர் நட்டம். டி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஃபர்ம், நிறுவனத்தில் உள்ள உரிமையை மாற்றுவது. ஐ இன்சால்வென்சி ஆஃப் எ பார்ட்னர், கூட்டாளி ஒருவரோட நொடிப்பு. ஓ அப்ஜெக்ஷனபிள் அன்லாஃபுல் அப்ஜெக்டிவ்ஸ், சட்டத்திற்கு முரணான தொழில் செய்தல். என் நோட்டீஸ் ஆஃப் டெசல்யூஷன் பை எ பார்ட்னர், கூட்டாளி ஒருவரின் அறிவிக்கையால் கலைப்பு. டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கேன் டேக் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ். டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கேன் டேக் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ். கூட்டாண்மை கலைப்பு ஏற்படக்கூடிய நிலைகள், அது என்னென்ன நிலைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் த எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சேஞ்ச் இன் த எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றம். அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர், கூட்டாளி சேர்ப்பு. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஆர் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர், ஒரு கூட்டாளி இறந்து போகிறது அல்லது விலகிறது. இன்சால்வென்சி ஆஃப் எ பார்ட்னர், கூட்டாளியோட நொடிப்பு. எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மையின் காலம் முடிவுக்கு வருதல். கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைடு வெஞ்சர், கூட்டாண்மை தொழில் முடிவுக்கு வருதல். டெசல்யூஷன் ஆஃப் அக்ரிமெண்ட், உடன்பாட்டால். டெசல்யூஷன் பை அக்ரிமெண்ட், உடன்பாட்டால் கலைப்பு. இந்த சூழ்நிலைகள்லாம் கூட்டாண்மை கலைக்கப்படும். Okay students, thank you.